அண்மை செய்தியை பார்க்கிறோம். விசிகவின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடுகிறார். விசிக போட்டியிடும் 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காட்டுமன்னார்கோவிலில் திருமாவளவன் போட்டியிடுகிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் விசிக போட்டியிடும் 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காட்டுமன்னார்கோவிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் போட்டியிடுகிறார். செய்யூரில் சிந்தனை செல்வரும், திருப்போரூரில் பன்னீர்தாசும், பெரியகுளத்தில் ஆற்றல் அரசும் போட்டியிடுகின்றனர். தொடர்ந்து பண்ருட்டி தொகுதியில் அப்துல் ரஹ்மான், திண்டிவனம் தொகுதியில் வன்னியரசு, அரக்கோணம் தொகுதியில் எழில் கரோலன் மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் மாலதி ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் களம் காண இருக்கிறார். தொடர்ந்து செய்யூரில் சிந்தனை செல்வன், திருப்போரூர் தொகுதியில் பன்னீர்தாஸ், பெரியகுளம் தொகுதியில் ஆற்றல் அரசு ஆகியோர் விசிக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பண்ருட்டி தொகுதியில் அப்துல் ரஹ்மான், திண்டிவனம் தொகுதியில் வன்னியரசு, அரக்கோணத்தில் எழில் கரோலன் மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் மாலதி ஆகியோர் களமிறங்க உள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் விசிக போட்டியிடும் 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் போட்டியிடுகிறார். செய்யூரில் சிந்தனை செல்வன், திருப்போரூரில் பன்னீர்தாஸ், பெரியகுளத்தில் ஆற்றல் அரசு ஆகியோர் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டுள்ளனர். பண்ருட்டி தொகுதியில் அப்துல் ரஹ்மான் களம் காண இருக்கிறார். அடுத்ததாக திண்டிவனத்தில் வன்னியரசு களமிறக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து அரக்கோணம் தொகுதியில் எழில் கரோலன் மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் மாலதி ஆகியோர் விசிகவின் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. திண்டிவனத்தில் வன்னியரசு, பெரியகுளத்தில் ஆற்றல் அரசு, செய்யூரில் சிந்தனை செல்வன் மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் மாலதி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பண்ருட்டி தொகுதியில் அப்துல் ரஹ்மான், அரக்கோணத்தில் எழில் கரோலன், திருப்போரூர் தொகுதியில் பன்னீர்தாஸ் போட்டியிட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விசிகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 8 தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். விசிக போட்டியிடும் 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் காட்டுமன்னார்கோவிலில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து செய்யூரில் சிந்தனை செல்வன், திருப்போரூரில் பன்னீர்தாஸ் ஆகியோர் இந்த தேர்தலில் களமிறங்க உள்ளனர். அடுத்ததாக பெரியகுளம் தொகுதியில் ஆற்றல் அரசு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். செய்யூரில் சிந்தனை செல்வன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.
விசிகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் திருமாவளவனும், செய்யூரில் சிந்தனை செல்வனும், திருப்போரூரில் பன்னீர்தாஸ் மற்றும் பெரியகுளம் தொகுதியில் ஆற்றல் அரசு ஆகியோர் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் களம் காண உள்ளனர். பண்ருட்டி தொகுதியில் அப்துல் ரஹ்மான் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். திண்டிவனத்தில் வன்னியரசும், அரக்கோணத்தில் எழில் கரோலன் மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் மாலதி ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான விசிக வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. திமுக கூட்டணியில் விசிக போட்டியிடும் 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. விசிக தலைவர் திருமாவளவன் காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் களமிறக்கப்படுகிறார். பத்து ஆண்டுகளுக்கு பிறகு விசிக தலைவர் திருமாவளவன் தேர்தலில் போட்டியிடுகிறார். விசிகவிற்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடுகிறார். காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் போட்டியிடுகிறார்.